குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். குருகுலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். கல்வாரியின் வழியில் கலந்திட வாருங்கள், கல்வாரியின் வழியில் கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள், காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வருகவே வருகவே வீடம் நோக்கி வருகவே, போர்க்குளமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே வீடம் நோக்கி வருகவே, போர்க்குளமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். அழைப்பு ஏற்று பின் தொடர வாருங்கள், அகம் திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். அழைப்பு ஏற்று பின் தொடர வாருங்கள், அகம் திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். கிறிஸ்துவின் சீடனாய் அழைக்கப்பெற்றோ வாருங்கள், கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள், கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள். மானிடரின் மீட்புக்காக மனுக்குலத்தின் வாழ்வுக்காக தன்னையே பலியாக்கி இயேசுவை காண வாருங்கள், காண வாருங்கள். வருகவே வீடம் நோக்கி வருகவே, போர்க்குளமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே வீடம் நோக்கி வருகவே, போர்க்குளமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் இறை தந்தையின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய இறை மக்களே, புனித வளனார் திருக்குடும்பத்தின் தலைவர் என்பது நாம் அறிந்த உண்மை. ஆனால் அவருடைய தியாகம் என்ன, எந்த அளவிற்கு இந்த குடும்பத்திற்காக இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக, குழந்தை இயேசுவுக்கு தந்தையாக இருப்பதற்காக, அன்னை மரியாவுக்கு பிரமாணிக்கமுள்ள கணவராக இருப்பதற்காக தன்னை தியாகம் செய்தார் என்பதைத்தான் இன்று நாம் சிந்திக்கவிருக்கிறோம் இந்த திருப்பலியிலே. எனவே நாம் நம்மையே அதற்காக தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் சொல்லாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான மரியாதை வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த அருட்பணியின் வழியாக நம்மை அவரது நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். நரங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்துலகின் இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உடைக்க வேண்டும் எனும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும், நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக் கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். முதல் அதிகாரம் 26 முதல் 2 முதல் 3 வரை உள்ள இறை வார்த்தைகள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். முதல் அதிகாரம் 26 மற்றும் 2 முதல் 3 வரை உள்ள இறை முத்துக்கள். கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே
அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாய் அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டு நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில் தான் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு. இயேசு உன்னோடு இணைந்து விட்டால் இனி எந்நாளும் ஆசீருண்டு. கனவை கலைத்தாலும் சுமைகள் சோர்வை கொடுத்தாலும் எழுந்து நடந்திடு அவர் வழி தொடர்ந்திடு புரிந்து வாழ்ந்திடு அவர் கரம் போட்டிடு சொல்லி தருவார் உனக்காய் உன் வாழ்வை நிராக்குவார். உயிரும் நீயே உறவும் நீயே உள்ளத்தின் அகொழியே
வதைத்தாலும் நம் மீட்பர் வருவார், உன்னை தொடுவார். வெறுமை நிழலாய் தொடர்ந்தாலும் நம் மீட்பர் வருவார், நிறைவாழ்வை அருள்வார். நம்பி ஜெபித்திடு, உன் நடுவில் வருவார். தளர்ந்திடாதிரு, உன் கரம் உயர்த்திடுவார். அவரே நம் கடவுள், பாருங்கள் தாழ்படிந்து புகழ்ந்திடுவோம். உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகமொழியே. அகலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புறவே. நம் தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டார், இனி எந்நாளும் ஆசீருண்டு. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகமொழியே. உதவும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புறவே. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகமொழியே. உதவும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புறவே. அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 14 முதல் 15, 17 மற்றும் 23 முதல் 24 முடிய. சகோதரர் சகோதரிகளே, அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாயிருங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாறச் செய்யுங்கள். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பேறு அருளுவார் என்பது தெரியும் அல்லவா? நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 alleluia. அன்பிக்கினியவர்களே, தயவு கூர்ந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நெருக்கி அப்படித்தான் முன்னாடி கொஞ்சம் வந்துட்டீங்க நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, வர முடியாமல் அப்படியே தேங்கி அப்படியே நிற்கிறாங்க. கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் முன்னாடி அப்படி லைட்டாக கொஞ்சம் கூட சின்ன பிள்ளைங்க கூட அப்படி கொஞ்சம் கிட்ட இந்த சைடு வாங்க, அப்படி இந்த சைடு வாங்க. சின்ன சிறு குழந்தைகள் பெண் பிள்ளைகள் கிட்ட போய் வாங்கம்மா. அங்கே இடம் இல்லாமல் அங்கே நிற்கிறாங்க, பாதையிலே நிற்கிறாங்க. நிற்கிறவங்க கொஞ்சம் இப்படி முன்னாடி வந்துருங்க.
கொஞ்சம் ஏன் கொஞ்சம் நான் வேண்டாம்னாப்பா. நடக்கிறது நல்லதுதான். கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, ஒரு ஸ்டெப். அங்கே மேலே மேட்டில் நிற்கிற ஆளுக்கெல்லாம் உள்ள வந்தா என்ன, பாதியை மறைச்சிக்கிட்டு உள்ள வா. காற்று உள்ள போதே தூற்றி கொள்ளணும், வாய்ப்புள்ள பொழுதே பயன்படுத்தி கொள்ளணும். அப்புறம் மறுபடியும் அங்கே நீ இடம் இல்லைன்னு சொல்லி நிற்கக்கூடாது. சரிங்க, இந்த கொஞ்சம் இடம் கிடக்கு. இங்க உட்காந்துருக்காங்களா? ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 54 முதல் 58 வரை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 54 முதல் 58 வரை. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. புனித வளனார் தியாகத்தின் மனுமகுடம் என்று இன்றைய சிந்தனைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தியாகம் என்று சொல்லுகிற பொழுது என்ன புரிந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்தது புனித வளனார் எப்படிப்பட்ட தியாகத்தை செய்தார் என்று புரிந்து கொள்வதற்கு. தியாகம் என்று சொல்லுகின்ற பொழுதே ஏதாவது ஒன்றை இழப்பது, மிக உயர்வான மதிப்பில் உயர்ந்த ஒன்றை பெறுவதற்காக அதைவிட மதிப்பில் குறைந்த ஒன்றை இழப்பது, அல்லது உயர்ந்த நோக்கத்திற்காக தன் நிலையை, தன்னலத்தை விட்டு கொடுப்பது என்பதைத்தான் தியாகம் என்று சொல்லுகின்றோம். இங்க இருக்கிற பெரியவங்கள்லாம் கடலுக்கு போறாங்க. எப்படிப்பட்ட கால சூழ்நிலையாக இருந்தாலும், அது கடினமான குளிராக இருந்தாலும், உச்ச வெயிலாக இருந்தாலும், எதற்காக கடலிலே போய் தங்களுடைய சுகத்தை, தங்களுடைய நலனை கருத்தில் கொள்ளாமல் அங்கே அவர்கள் கஷ்டப்படணும்? ஏனென்றால் அவர்கள் குடும்பத்திற்காக, குடும்ப உயர்வுக்காக தங்களுடைய நலனை விட்டுக் கொடுக்கிறார்கள், தங்களுடைய சுயநலத்தை விட்டுக் கொடுக்கிறார்கள். பெற்றோர்கள் அனைவருமே எத்தனையோ காரியங்களிலே தங்களுடைய தன்னலத்தை, தங்களுடைய சுகத்தை இழக்கிறார்கள். எதற்காக? தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, பிள்ளைகளின் உயர்வுக்காக தங்களை இழக்கிறார்கள். இதைத்தான் தியாகம் என்று சொல்லுகிறோம். தியாகம் என்று சொல்லுகின்ற பொழுதே பிள்ளைகள் உயர்வுக்காக உழைக்கின்ற பெற்றோர்கள் தான் நம்முடைய கண்ணுக்கு வருவார்கள்.
தியாகம் என்று சொல்லுகின்ற பொழுதே பிள்ளைகளுடைய உயர்வுக்காக தங்களுடைய சுயநலத்தை விட்டு கொடுக்கின்ற, பல சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்காக சில துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பெற்றோர்கள் தான் நம் கண்முன் வருவார்கள். பிள்ளை சுகமில்லாமல் இருக்கு, ராத்திரியில் அது தூங்காது என்பதற்காக கண் விழித்து காத்திருக்கின்ற தாய், குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைக்கின்ற தகப்பனார், பிள்ளைகள் நன்றாக படித்து வாழ்க்கையில் உயர்வடைய வேண்டும், அவர்களுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ தங்களுடைய சுயநலமான செலவினங்களை குறைத்து அவர்களுக்காக சேமித்து வைக்கின்ற பெற்றோர், ஒன்றை விட்டு கொடுத்து பிறருடைய நலனுக்காக உயர்வுக்காக எதை விட்டு கொடுக்கிறார்களோ அதைத்தான் தியாகம் என்று சொல்லுகின்றோம். இப்படி நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார்கள் தியாகத்திற்கு. தியாகம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே அடிப்படையிலே நமக்கு கை கொடுப்பது அன்பு. அன்பு இருக்கிறது என்றால் அங்கே தியாகம் இல்லாமல் இருக்காது. தியாகம் இல்லாத அன்பு நிலைத்து நிற்காது. தியாகம் இல்லாத அன்பு தன்னலத்தால் அழிந்துவிடும், சுயநலத்தால் ஒளிந்துவிடும். தியாகம் இல்லாத அன்பு பிறரை வளர்க்காது. அன்பு தன்னிலேயே கருகிவிடும் தியாகம் இல்லை என்றால். தியாகத்தினால் தான் அன்பு வளருகிறது, பிறரும் வளருகின்றோம். அன்பு பிறரை தழைக்கச் செய்கிறது என்றால் அதற்கு காரணம் ஒருவருடைய தியாகம். அதைத்தான் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய சமுதாயத்திலே நாம் அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இத்தகைய தியாகம் புனித வளனாரின் வாழ்க்கையிலே எந்த விதத்திலே ஒளிர்ந்தது என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். எந்த விதத்திலே அவர் தியாகத்திற்கு சவால்களை சந்திக்கின்றார் என்பதை நாம் பார்த்தோம் என்றால், முதலிலே அவர் சந்தித்த சவால் அன்னை மரியாவுக்கு மன ஒப்பந்தமாக இருக்கின்ற வேளை. அன்னை மரியா கருவுற்றிருக்கின்றார். அன்றைய சமுதாயத்திலே கூடி வாழுவதற்கு முன்பாகவே ஒருவர் கருவுற்றிருக்கின்றார் என்றால் எத்தகைய அவமானம் குடும்பத்திற்கு, அது எத்தகைய விதத்திலே ஒரு தீமையை இந்த உலக சமுதாயத்திற்கு முன்பாக அது அவமானமாக பேசப்படும் என்பது நாம் அறிந்த உண்மை. இன்றைய சமுதாயத்திலும் அது நடக்கிறது என்பது. ஆனால் அன்றைய சமுதாயத்தில் அதைவிட மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த அந்த சமுதாயத்திலே அவர்களுடைய மனநிலை அதைவிட கொடூரமாக இருந்திருக்க வேண்டும். அதைத்தான் புனித வளனாரும் தாங்க வேண்டிய ஒரு சவால். அன்னை மரியா கருவுற்றிருக்கின்றார் என்ற செய்தி அவருக்கு எட்டுகிறது. எப்படி, எதற்காக, எப்படி நிகழ்ந்தது என்பது அவருக்கு புரியாத புதிராக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அவர் என்ன செய்வது என்றும் அவருக்கு புரியவில்லை. அவர் நீதிமானாக இருந்ததனால் அவரை தனிமையாக மௌனமாக விலக்கிவிடலாம் என்ற ஒரு எண்ணத்திலே இருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு இறை செய்தி வருகிறது. அந்த இறை செய்தி அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்ள அழைக்கிறது. அங்குதான் அவருடைய தியாகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவமானத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இந்த சமுதாயத்திலே தலைகுனிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சமுதாயம் இதை பற்றி என்ன பேசும் என்று நினைத்து பார்த்தால் இதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு சவால். இந்த நேரத்திலே இறைவனுடைய செய்தி அவருக்கு வருகிறது. உன் மனைவியை ஏற்றுக்கொள், இது தூய ஆவியால் நிகழ்ந்த செயல் என்று அவருக்கு செய்தி கிடைக்கிறது. அவர் தாங்கி இருக்கின்ற இந்த கரு ஒரு திருமகனை, இறைமகனை பெற்றெடுப்பதற்காக என்ற செய்தி கிடைக்கிறது. இதை கேட்கின்ற புனித வளனார் இதை ஏற்றுக்கொள்வதா அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்று சிந்திக்கவில்லை. எனக்கு எத்தகைய அவமானமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரத்திற்கு இந்த சமுதாயம் என்னை கீழ்த்தரமாக பேசினாலும் சரி, என் மனைவியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முன்வருகின்றார் அல்லவா. அங்குதான் அவருடைய தியாகத்தின் உச்ச நிலையை நாம் காண முடியும். ஒரு ஆண்மகன் தனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று இருக்கின்ற ஒரு சூழலிலே தன்னுடைய மனைவி கருத்தாங்கி இருக்கிறார் என்பதனுடைய நோக்கம் என்ன, எப்படி என்பதை ஆய்ந்து அறிவதற்கு அவர் முனையவில்லை. எப்படி இது நிகழ்ந்தது என்றும் தனக்கு திருத்தூது வந்த
தூதுவரிடம் அவர் கேட்கவில்லை. இறைவனுடைய செய்தி இது, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அவர் அடிபணிந்தாரே, அங்குதான் அவர் தன் நிலையை விட்டு கொடுத்து அன்னை மரியாவுக்காக, திரு குடும்பத்திற்காக, இறை சித்தத்திற்காக தன்னை கையளித்த தியாகத்தை நாம் பார்க்க முடிகின்றது. அன்னை மரியாவை கருத்தாங்கிய நிலையிலே நிறைமாத கர்ப்பிணியாக அவர் பெத்லகேமுக்கு அழைத்துச் செல்லுகின்றார். கலிலேயாவிலிருந்து யூதேயாவிற்கு வருகிறார்கள். நெடுந்தூர பயணம், அது மலை பாதையாகவும் இருக்கிறது. அந்த பாதையிலே நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண், தன்னுடைய சுகத்தை அவர் பார்க்கவில்லை, தன்னுடைய நலனையும் அவர் பார்க்கவில்லை. அன்னை மரியாவிற்காக எத்தகைய துன்பத்தையும் ஏற்க அவர் தயங்கவில்லை. அதே போல அவர் குழந்தையை பெற்றெடுக்கின்ற வேளையிலும் கூட தங்க இடமில்லை. அலைகிறார்கள், ஒவ்வொரு வீடாக இடம் கேட்டு அலைகிறார்கள், யாரும் இடம் தரவில்லை. இறுதியிலே மாடுகள் அடைகின்ற ஒரு இடத்திற்கு வந்து குழந்தையை பெற்றெடுக்கின்ற ஒரு நிலை என்றாலும் கூட இந்த இழி நிலையையும் அவர் தாங்கிக் கொள்ளுகின்றார் குடும்பத்திற்காக. இந்த இழி நிலையிலும் வேண்டியதை செய்கின்றார் இந்த குடும்பத்திற்காக. இந்த இழி நிலையிலும் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன் கடமையை செய்கின்றார் புனித வளனார். அங்கும் அவருடைய தியாகத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. குழந்தை பெற்றெடுத்து இப்பொழுது சிறு குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏரோது மன்னன் இந்த குழந்தையை அழிக்க நினைக்கின்றார். எனக்கு ஒரு போட்டியாளர் மன்னன் வரப்போகிறாரா? கூடாது கூடாது, அந்த குழந்தையை நான் அழிக்க வேண்டும் என்று அவர் துடிக்கின்றார். என்ன குழந்தை எங்கே இருக்கிறது என்று தெரியாத ஒரு சூழலிலே எல்லா குழந்தைகளையும், குழந்தை 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் அழிக்க ஆணையிடுகின்றார். நடக்கிறது. அது இந்த குழந்தைக்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இறை தூது செய்தி புனித வளனாருக்கு கிடைக்கிறது. உடனே நீ புறப்பட்டு எகிப்திற்கு போ என்று அவருக்கு ஆணையிடப்படுகிறது. இரவு பகலாக இருந்தாலும், காட்டு பகுதியாக இருந்தாலும், மலைப்பாதையாக இருந்தாலும் நெடுந்தூரம் பயணமாக வேண்டும் என்கின்ற வேதனை அவருக்கு இல்லை. எந்த விதமான களைப்பும் அவருக்கு தெரியவில்லை. குடும்பத்தை காக்க வேண்டும். இறை திட்டத்திற்கு அது எந்த விதத்திலும் இடையூறாக என் சுயநலம், என் சுகபோகம் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அதையும் ஏற்றுக்கொண்டு பயணம் புறப்படுகிறார். இது ஒரு பயணம். அதே போல ஏரோது மன்னன் இறந்த பிற்பாடு மீண்டும் நீ நசரேத்துக்கு போ. அவர் இறந்து விட்டார். ஏரோது மன்னன், எந்த மன்னன் இந்த குழந்தையை அழிக்க வேண்டும் என்று துடித்தாரோ அவர் இறந்து விட்டார். நீ மீண்டும் நசரேத்திற்கு போ, யூதேயாவிற்கு போ என்று அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அப்பொழுதும் அவருடைய நிலையிலே ஒரு தந்தையாக தன் கடமையை ஆற்றி தன் பொறுப்புணர்வை வெளிப்படுத்துகிறார், தியாகத்தை காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, தியாகம் என்பது தன் சுயநலத்தை விட்டு கொடுப்பது. தியாகம் என்பது தன்னை பற்றி அல்ல, பிறரை பற்றி எண்ணுவது. பிறருக்கு எது நலனோ அதையே கண்முன் கொண்டிருப்பது. எல்லாவற்றிற்கும் மேலாக தியாகம் என்பது இறைவன் என்னை என்ன செய்ய விரும்புகிறாரோ, என் வழியாக எதை செய்ய வேண்டும் என்று அவர் ஆணையிடுகின்றாரோ, அதனால் ஏற்படுகின்ற எந்த துன்பமாக இருந்தாலும், எத்தகைய இடர்பாடாக இருந்தாலும், எத்தகைய சவாலாக இருந்தாலும் அந்த சவாலை ஏற்று வாழ்வது, அதற்கு அடிபணிவதுதான் உண்மையான தியாகம். அந்த விதத்திலே பார்த்தால் புனித வளனார் செய்தது ஒரு பெரும் தியாகம். இந்த குடும்பத்திற்காக அவர் உழைத்தார். இந்த குடும்பத்திற்காக தன்னை கையளித்தார். வளர்ப்பு தந்தை என்ற ஒரு நிலையிலே அவருக்கு அதிகமான பொறுப்பு தேவையில்லை என்றாலும் கூட மிக பொறுப்பான தந்தையாக அவர் செயலாற்றினார். எந்த விதத்திலுமே அன்னை மரியாவுக்கோ குழந்தை இயேசுவுக்கோ அவர் வளர்ப்பு மகன் என்று காட்டுவதை விட உண்மை தகப்பன் செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் அவர் ஏற்று நிறைவேற்றினார் என்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே இயேசு வாழ்ந்த பொழுது 30 ஆண்டுகள் அவர்களோடு தாய் தந்தையோடு வாழ்ந்தார் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. அந்த வரலாற்று பருவத்திலே, வளரும் பருவத்திலே எத்தனையோ உலக உறவுகளை, உலக ஞானத்தை அவர் அறிந்திருப்பதற்கு தந்தை என்கின்ற முறையிலே புனித வளனார் எவ்வளவோ பாடுபட்டிருக்க வேண்டும், உழைத்திருக்க வேண்டும், தன் நிலையை விட்டு கொடுத்து அவருக்காக வாழ்ந்திருக்க வேண்டும். உழைப்பால்
அவரை பயிற்றுவித்த விதத்திலே, அவருக்கு வழிகாட்டிய விதத்திலே, உறவை அவருக்கு நெறிப்படுத்திய விதத்திலே, எல்லா விதத்திலுமே அவர் நிச்சயமாக ஒரு ஆசானாக, தலைவராக, முன்னோடியாக புனித வளனார் இருந்திருக்க வேண்டும். அத்தனையிலும் அவர் ஒவ்வொரு செயலிலுமே தன் நிலையை விட்டு கொடுத்து, தன்னலத்தை மறந்து தியாகத்தில் வெளிப்படுத்திய அவருடைய வாழ்க்கைதான் இன்றைக்கு சிறந்தோங்கி இருக்கிறது. அவரை நாம் போற்றுகிறோம். வளர்ப்பு தந்தையாக இருந்தாலும் புனித வளனார் உயர்ந்த லட்சியத்தோடு இருக்கிறார் என்பதனால்தான் திருச்சபையிலும் அவரை நாம் போற்றுகின்றோம். 1870 ஆண்டிலே திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் புனித வளனாரை அகில உலக திருச்சபையின் தந்தை என்று அறிவித்தார். அவருடைய தியாகத்தை போற்றி, அவருடைய இறை சித்தத்திற்கு அடிபணிந்து வாழ்ந்த ஒரு உன்னதமான மனநிலையை போற்றி, திருக்குடும்பத்திற்கு மட்டுமல்ல, எல்லா குடும்பங்களுக்கும், எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும், இறைவனை நம்புகின்ற எல்லா மனிதருக்குமே அவர் தந்தையாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காக அகில உலக திரு அவையின் தந்தை புனித வளனார் என்று 9ஆம் பத்திநாதர் 1870 ஆண்டு டிசம்பர் மாதம் அறிவித்தார். 150 ஆண்டுகள் கழித்து புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2020 ஆண்டிலே அந்த திருத்தந்தையை தந்தையின் இதயத்தோடு என்கின்ற ஒரு திருமடலை அகில உலகத்திற்கு எழுதினார். தந்தையின் இதயத்தோடு என்கின்ற ஆரம்பமே எந்த அளவிற்கு தந்தையின் இதயம் அன்புடையது, தியாகமுடையது என்பதை வெளிப்படுத்துவதற்காக 7 தலைப்புகளிலே புனித வளனாரை அவர் விளக்குகின்றார். அந்த திருமடலிலே அவர் குறிப்பிட்ட புனித வளனாரின் அன்பு குறைகள், அவருடைய ஆளுமையை அவர் சிறப்பாக விளக்குகின்றார். முதலிலே அவரை குறிப்பிடுகின்ற பொழுது, அன்பு செலுத்திய தந்தை திருக்குடும்பத்தை தன்னுடைய அன்பால் முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு அவர்களை உருவாக்கிய தந்தை என்று குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவராக வாழ்ந்தார் என்று. அதே போல அன்பை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றவராகவும் தன்னை கையளித்தார். எந்த விதத்திலுமே அவர் அன்னை மரியாவை வெறுக்கவும் இல்லை, அன்னை மரியா அவரையும் வெறுக்கவில்லை. எந்த நிலையிலுமே அவர் குழந்தை இயேசுவை வெறுக்கவில்லை, குழந்தை இயேசுவும் அவரை வெறுக்கவில்லை. அத்தகைய விதத்திலே அன்பை பெற்றுக்கொள்ளுபவராகவும் அன்பை செலுத்துபவராகவும் அவர் அன்புக்குரியவராகவும் அன்பை பெற்றுக்கொள்ளுபவராகவும் அவர் தந்தையாகவே இருக்கின்றார் என்று குறிப்பிடுகிறார் திருத்தந்தை. அதே போல திருத்தந்தை குறிப்பிடுகின்ற பொழுது, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற, அடிபணிகின்ற, தன்னை இறை திருவுளத்திற்காக முழுமையுமாக கையளித்த தந்தை என்று குறிப்பிடுகிறார். புனித வளனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இறை சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக எத்தகைய சவாலையும் தியாகத்தையும் ஏற்றுக்கொண்ட தந்தை புனித வளனார் என்றும் குறிப்பிடுகிறார். உழைப்பை தன்னுடைய முதல் கொடையாக பெற்றுக்கொண்டு உழைப்பால் திருக்குடும்பத்தை உயர்த்துவதற்காக தன்னை கையளித்த புனித வளனார் என்று குறிப்பிடுகிறார். அதே போல நாம் எல்லோரும் பரலோகத்தில் இருக்கிற இறைவனை தந்தை என்று அழைக்கிறோம். அந்த தந்தையின் திரு உருவமாகவே இந்த உலகத்திலே புனித வளனார் இருக்கிறார். தன்னுடைய அன்பால், தியாகத்தால், அரவணைப்பால், பராமரிப்பால் என்று திருத்தந்தை தன்னுடைய திருமடலிலே குறிப்பிடுகிறார். தந்தையின் இதயத்தோடு என்று தலைப்பிட்டு எழுதப்பட்டிருக்கின்ற இந்த திருமடலிலே புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித வளனாரை பற்றி பேசுகின்ற பொழுது, அவர் மிக உயர்வான குணநலன்கள் கொண்டதனால், மனநிலை கொண்டவராக, தன் தியாகத்தை ஒரு பொழுதும் நிலைத்திராமல் தியாகத்தில் பிறருக்காகவே வாழ்ந்தவராக, தன்னலத்தை முற்றிலுமாக ஒதுக்கியவராகவே வாழ்ந்தவர் புனித வளனார் என்பதை குறிப்பிட்டு அவர் தியாகத்தில் மிக உச்ச நிலையில் இருக்கிறார். எனவேதான் அவர் தந்தையின் இதயத்தோடவே எல்லாவற்றையும் செய்தார் என்று குறிப்பிடுகிறார். இந்த தந்தையை நாம் இன்றைக்கு போற்றுகின்ற பொழுது, இந்த தந்தைக்கு நாம் விழா எடுக்கின்ற பொழுது, நாம் அனைவருமே நம்முடைய குடும்பத்தின் தலைவராக அவரை ஏற்றுக்கொள்கிறோம். நம் குடும்பங்களின் தலைவராக அவரை அங்கீகரிக்கின்றோம். நம்முடைய குடும்பத்தையும் பராமரிக்கின்றவராக, நாம் செய்கின்ற தொழிலிலே அவர் நமக்கு உற்ற துணையாக, நாம் சந்திக்கின்ற வாழ்க்கை சவால்களை
சவால்களை அவரும் உடனிருந்து நமக்காக பரிந்து பேசி வெற்றி கொள்ளச் செய்கின்ற தந்தையாக அவர் இருக்கிறார் என்பதை அங்கீகரித்து நம்பி அவரிடம் நம்மை ஒப்படைப்போம். அவர் எத்தகைய சவால்களை ஏற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதே போல நாம் சந்திக்கின்ற துன்பங்கள், நாம் சந்திக்கின்ற சவால்கள், நாம் சந்திக்கின்ற இடர்பாடுகள் அனைத்திலும் இறை சித்தத்தையே நம்முடைய கண்முன் கொண்டு இறைவன் என்னை என்ன செய்ய விரும்புகிறார், இந்த சூழ்நிலையிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு நாமும் துணிந்த மனமுநிலை உடையவர்களாக, நம்பிக்கையாளர்களாக நாமும் செயல்படுவோம். எந்த சூழ்நிலையிலுமே என் தன்னலம் என்னை மேற்கொள்ளாமல் தன்னலத்தை விட்டு கொடுத்து வாழுகின்ற புனித வளனாரின் பாதையிலே நாமும் தியாகிகளாக, குடும்பத்திற்காக நம்மை கையளிக்கின்ற தியாகிகளாக, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு நம்மை கையளிக்கின்ற தியாகிகளாக நம்மை கையளிக்க புனித வளனார் நமக்கு துணை புரிவாராக. ஆமென். எழுந்து நிற்போம். அன்பின் ஆண்டவரே, புனித வளனாரை போற்றி புகழுவதற்காக, அவரின் வழியாக உம்மை மகிமைப்படுத்துவதற்காக கூடியிருக்கும் நாங்கள் அவருடைய அரவணைப்பிலும் அவருடைய பரிந்துரையிலும் எங்கள் தேவைகளை இப்பொழுது உம் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் பாட வேண்டிய பதில். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. உன்னத கடவுளின் ஊழியர்களாய் உம் அன்பு பணியை செய்து வருகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் உம் அருட்கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். உலகின் தீமைகளை களைந்து நன்மைக்கு வழிகாட்டும் இவர்களுக்கு நீண்ட ஆயுளும் வாழ்வும் தந்து பாதுகாத்திடவும் உம்முடைய அழியாத அன்பினாலும் வல்லமை நிறைந்த தூய ஆவியாலும் நிரப்பிட வேண்டும் என்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, மீன்பிடி தொழில் இல்லாமல் வாழ்வாதாரமின்றி தவிர்க்கும் எங்களின் பொருளாதார நிலையை கண்ணோக்கி பார்த்து நீரே எம் பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்து குறைவின்றி வாழ தேவையான ஆசியை பொழிந்து மக்களை வழிநடத்திட வேண்டும் என்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நீர் அளிக்கும் விடுதலையால் எங்கள் இதயம் கலிகூரும் என்ற வார்த்தைக்கேற்ப இறைவா, நோயினால் வாடுபவர், கடன் பிரச்சனையில் தவிப்போர், பெற்றோரை இழந்து வாடும் அனாதை குழந்தைகள், கைவிடப்பட்ட பெற்றோர்கள், ஆதரவற்றோர், கைம்பெண்கள் ஆகியோரே உம் கரங்களில் தருகிறோம். இவர்களின் துயரங்களை எல்லாம் நீக்கி உம் வாழ்வின் வழியை நாங்கள் அறியச் செய்து நிறைவான உமது பேரின்பத்தால் மகிழ்ச்சியால் நிரப்பிட வேண்டும் என்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. இருளை அகற்றுபவரே எம் இறைவா, எங்கள் தீவு பகுதியில் வாழும் இளைஞர், இளம்பெண்கள், சிறுவர், சிறுமியர் அனைவரும் ஞானத்திற்கு செவிசாய்த்து மெய் அறிவில் மனதினை செலுத்தி கடவுளின் வார்த்தைகளை ஏற்று அவர் தரும் கட்டளைகளில் சிந்தையை இருத்தி கொண்டவர்களாய் தன் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள வேண்டிய வரம் தர வேண்டும் என்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. சமூக மாற்றத்தின் நாயகனே இறைவா, எமது நாட்டு அரசியல் தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தி
அனைவரும் ஏற்ற தாழ்வற்ற சமுதாயத்தை கண்டடைய செய்திடவும், சமூக உறவில் ஒன்றுபட்டு வாழ வழிவகை செய்திடவும், நாட்டிற்கும் உலகிற்கும் பயனுள்ளவர்களாக வாழக்கூடிய வரம் தர வேண்டும் என்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. வாழ்வின் ஊற்றையும் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் பாடகர் குழுவினர், நங்கூரம் பெண்கள் இயக்கம், மீனவர் சங்கம், கோவில் கமிட்டி, சமுதாய கமிட்டி, சப்பர கமிட்டி பங்கு இறை மக்கள் அனைவரையும் உமது ஆசிரியரால் நிரப்பி எல்லா சூழ்நிலையிலும் உடனிருந்து செயல்பட புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இப்பொழுது மௌனமாக செல்வோம். விண்ணில் வாழும் எங்கள் அன்பு தந்தையே, உமது பிரதிபலிப்பாக இந்த உலகத்தில் எங்களுக்கு என்றும் பாதுகாவலராகவும் பராமரிப்பாளராகவும் இருக்க புனித வளனாரை தந்துள்ளேன். இவரின் பரிந்துரையால் எங்கள் தேவைகளையெல்லாம் நீர் கேட்டு எங்கள் வாழ்வுக்கு வளமைப்படுத்த எத்தகைய கொடைகள் தேவையோ அத்தனையும் தந்து எங்களை வாழ்விற்கு உயர்வடையச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமான கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. உண்ணும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. பொன்னும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. நிலத்தின் விலையும் மனித உழைப்பும் சேர்ந்து கிடைத்திட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகின்றேன். நிலத்தின் விளையும் மனித உழைப்பும் சேர்ந்து கிடைத்திட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகின்றேன். எந்தன் தேவையை அறிந்த தெய்வமே, உங்கள் பாதத்தில் வாழ்வு தருகின்றேன். என்ன தேவையை அறிந்த தெய்வமே, உந்தன் பாதத்தில் வாழ்வை தருகின்றேன்.
தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. உள்ளம் என்னும் ஆலயம் வாழும் தெய்வமே, பொருளும் பொருளும் ஆவியும் உவந்து அளிக்கின்றேன். உள்ளம் என்னும் ஆலயம் வாழும் தெய்வமே, உடலும் பொருளும் ஆவியும் உமக்கு அளிக்கிறேன். பாவி என்னையும் தேர்ந்த தெய்வமே, பணிந்து தருகின்றேன் ஏற்றுக்கொள்ளுமே. ஆவி என்னையும் தேர்ந்த தெய்வமே, பணிந்து தருகின்றேன் ஏற்றுக்கொள்ளுமே. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. பொன்னும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. பொன்னும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்புடையதாக இருக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதருக்கு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமக்கு உமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினி. தூய ஆவின் இழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினேன்.
கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்த்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிடமானீர்.
இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித சூசையப்பர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். சற்று நேரம் அப்படியே கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்முடைய வாழ்வில் நாம் செய்கின்ற தியாகங்கள் என்ன, குடும்பத்தினுடைய உயர்வுக்காக செய்கின்ற தியாகங்கள், தற்கையளிப்பு, தியாகமில்லாத அன்பு, அது ஒரு பொழுதும் நிலைத்திருக்காது. அது சுயநலம் கொண்டதாக அது மாறி போய்விடும், உயர்வுக்கு வழிவகுக்காது என்பதை சுட்டி காட்டுகின்ற நம்முடைய பாதுகாவலப்புடைய சூசையப்பா, குடும்பத்திற்காக அவர் எடுத்த தியாகங்கள் எத்தனையோ, அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வுகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு, எகிப்துக்கு நீ ஓடிப்போ, உன் குடும்பத்தை கூட்டிட்டு போ என்று சொன்ன உடனே அங்கே யார் பிற இன மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதியில தெரியாத ஒரு இடத்திற்கு அவர் பயணிக்கிற வேளையில எவ்வளவு கஷ்டங்கள், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அன்பு குடும்ப தலைவர்களே, நீங்கள் செய்கின்ற தியாகங்கள், குடும்பம் நல்ல முறையில் வளர வேண்டும், உயர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்ப தலைவிகள் எடுக்கக்கூடிய தியாகங்கள், பிள்ளைகள் சுகமில்லாத பொழுது கூடவே இருந்து அவருடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்று பிள்ளைகள் நல்ல முறையிலே வளரணும், உயரும் வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ முறையிலே தவம் இருந்து, விரதம் இருந்து, பட்டினி இருந்து செய்த தியாகங்கள் எல்லாவற்றையும் இந்த பலிபீடத்தில் இயேசுடைய திருவுடத்திரத்தோடு ஒப்புக்கொடுங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவ சமூகம், ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பம் தியாகத்தின் மணிமகுடமாக உயர்ந்து இருக்கணும். உடைய சூசேப்புடைய பாதுகாப்பை பெற்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் உடைய சூசேப்புடைய பாதையில் பயணிப்போம் என்று சொன்னார். இறைவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுவோமே என்று சொன்னார். இறைவன் நமக்காக வகுத்துள்ள திட்டங்கள் ஆஸ்வாமிக்கவையாக மாறும். அதை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளாக மாறுவோம். ஆண்டுடைய விருப்பத்திற்கு, இது ஆண்டுடைய விருப்பம் என்று சொன்ன நான் செய்கிறேன் என்று சொல்லி, கஷ்டங்கள் இருந்தாலும், அவமானங்கள் இருந்தாலும், ஏளனங்கள் இருந்தாலும், அந்த நிலைகளிலும் இறைவனுடைய விருப்பம் இதுவென்று சொன்னால் நான் செய்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து தியாக செயல்களில் ஈடுபடுகிற பொழுது ஆண்டவர் ஆஸ்வாமிக்க திட்டங்களை வெளிப்படுத்துவார். அதை அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறுவோம் என்பதை உடைய சூசையப்ப நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். ஒப்புக்கொடுங்கள். எந்தெந்த காரியங்களால், சுயநலங்களினால் பல நேரங்களிலே பாதிப்புக்குள்ளாய் கிடக்கிறோம். குடும்பங்கள், உறவுகள் இழந்து, தியாகம் செய்யாத எந்த ஒரு குடும்பமும், எந்த ஒரு உறவுகளும் பல அமைதி இழந்த ஒரு சூழலில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். தியாகங்கள் செய்வதன் வழியாகத்தான் அமைதி என்ற கடவுளுடைய ஆற்றலை சுவைக்க முடியும். எனவே நாளிலே ஒப்புக்கொடுங்கள். குடும்பங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள், மனபாரங்கள், சுயநலத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து தீவினைகள், நெருக்கடிகள், எல்லா விதமான சூழலை இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுங்கள். புனித சூசையப்பர் நாளிலே நமக்காக பரிந்துரை செய்கிறார்.
ஒவ்வொரு உழைப்பும் தியாகம் நிறைந்த உழைப்பாக அது மாறுகிற பொழுது, உயர்ந்த இலக்குக்காக, உயர்ந்த லட்சியத்திற்காக அந்த உழைப்பு மாறுகிற பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை காண செய்கிறார் என்பதை சூசையப்ப நமக்காக கற்றுக் கொடுக்கிறார், பரிந்துரை செய்கிறார். ஒப்பு கொடுப்போம். அன்பான ஆண்டவரே, ஆற்றல் மிக்க தகப்பனே, இந்த நாளிலே ஒரே குடும்பமாக இணைந்து வந்து இந்த பலிபீடத்திற்கு முன்பாக முழந்தால் படியேட்டு மன்றாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் கண்ணோக்கும். கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஏறெடுத்து பாரு தகப்பனே. நீரே உம்முடைய அல்கரத்தால் தாங்கி இந்த பங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களும் ஆஸ்வாதமாய், தியாகத்தின் மணிமகுடமாய் உயர்ந்து நின்று சாட்சி மிகுந்த வாழ்க்கை பயணத்திலே வெற்றியை காண்பார்களாக. ஒவ்வொரு குடும்ப தலைவனையும் தலைவியையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆஸ்வதியும் ஆண்டவரை நீரே நலமாக்கும். நீரே எங்களை உம்முடைய பாச பிணைப்பில் வழிநடத்தி செல்ல தயவுரியும். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி பலி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக உம் அடியாராய் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீ விரும்பியபடி உன் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சூழ்ந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியின் கனிவுடன் கணிற்றுள்ளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகம் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிடம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று நீர் உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். நாங்கள் உட்கொள்ளும் உமது திரு உடலும் திரு ரத்தமும் எங்களை நீதிக்கு குற்றம் தண்டனைக்கும் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மறுமருந்தாகவும் இருக்கலாம். இதோ இறைமகன் இயேசுவின் திரு உடல். இதுவே அவரது அன்பு விருந்து, நம்மை வாழ்விக்கும் அருள் உணவு. இதை பந்தியில் பகிர்ந்தளிக்க நம்மை அழைக்கின்றார். அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவள், ஆனால் வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், அது ஆன்மா குணமடையும். எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் நேசனே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே.
அன்பு தூய்மையானது என் வாழ்வில் உன்னணைப்பு உயர்வானது நன்றி தூய்மையானது என் வாழ்வில் உன்னடி உயர்வானது வாழ்வின் எரிப்புகளில் கலங்கிட மாட்டேன் ஆழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன் நம்பிக்கையின் தீபமாய் நீ இருக்கின்றாய் உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே உன்னருளே மேலானது என் வாழ்வில் உன்னுறவே மாறாதது உன்னருளே மேலானது என் வாழ்வில் உன்னுறவே மாறாதது உனக்காக நான் என்றும் காத்திருப்பேனே உனக்காக நான் என்றும் காத்திருப்பேனே எனக்காக என்னை என்றும் நீ தொடர்வாய் உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேன் உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் நேசனே உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே உன் நினைவில் நான் என்று உயிர் வாழ்வேனே ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவுற்றது.
இறைவனுக்கு நன்றி. ஆசிர்வதியும் இயேசுவே ஆயுள் முழுவதும் எம்மை என்றும் ஆசிர்வதியும் இயேசுவே ஆசிர்வதியும் இயேசுவே ஆசிர்வதியும் இயேசுவே ஆயுள் முழுவதும் எம்மை என்றும் ஆசிர்வதியும் இயேசுவே போகும் போதும் வரும்போதும் ஆசிர்வதியும் இயேசுவே நடக்கும் போதும் படுக்கும் போதும் ஆசிர்வதியும் இயேசுவே போகும் போதும் வரும்போதும் ஆசிர்வதியும் இயேசுவே நடக்கும் போதும் படுக்கும் போதும் ஆசிர்வதியும் இயேசுவே ஆசிர்வதியும் இயேசுவே ஆசிர்வதியும் இயேசுவே ஆயுள் முழுவதும் எம்மை என்றும் ஆசிர்வதியும் இயேசுவே ஆசிர்வதியும் இயேசுவே ஆசிர்வதியும் இயேசுவே ஆயுள் முழுவதும் எம்மை என்றும் ஆசிர்வதியும் இயேசுவே. இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறமும் இந்த விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் உன் திருமகன் தூய வடநாள் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரும் மகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பாவனை எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித வடநாளின் திருவுருவம் தாங்கி இந்த தேரினை ஆசீர்வதியும். இது பவனி வரும் இடமெல்லாம் இறை ஆற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக, என்றென்றும் உமக்கு புகழ் சேர்ப்பதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். போற்றிடும் மாவளனே திருமாமரி காவலனே, மாநிலம் போற்றிடும் மாவளனே திருமாமரி காவலனே. புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்து, புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்து, முனிவரனே உன் பாதம் பணிந்தோம், முனிவரனே உன் பாதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடும் மாவளனே திருமாமரி காவலனே. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால், உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால், மலை போல் எழும் துயர் வாழ்வினிலே, மலை போல் எழும் துயர் வாழ்வினிலே, மறைந்ததுவே தாய்மறி துணையார். மாநிலம் போற்றிடும் மாவளனே திருமாமரி காவலனே, மாநிலம் போற்றிடும் மாவளனே திருமாமரி காவலனே.
எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்கு போல ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கண்ணத்தாயின் பத்தானி அல்லோ உன்னதமர் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. கண்ணத்தாயின் பத்தானி அல்லோ உன்னதமர் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். இயேசுநாதரின் செல்வத்தாதை நீ நேசபுத்திரர் இன்று துத்தியம் பாட வந்தோமே. இயேசுநாதரின் செல்வத்தாதை நீ நேசபுத்திரர் இன்று துத்தியம் பாட வந்தோமே. தேசம் ஒருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே. தேசம் ஒருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். தந்தை என்றுனை வந்து பாடினோ. உந்தன் மைந்தர் சொந்தம் என்று இன்று காத்திடாய். தந்தை என்றுனை வந்து பாடினோ. உந்தன் மைந்தர் சொந்தம் என்று இன்று காத்திடாய். அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி தந்திடாய். அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி தந்திடாய். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். என்றும் நீ துணை மாவளனே. உன்னிடம் தான் இந்த புகலிடமே. என்றும் நீ துணை மாவளனே. உன்னிடம் தான் இந்த புகலிடமே. மனதிலெல்லாம் உன் நினைவே நன்மைகளின் காவலனே. பழனி
பேச்சினிலே வாய்மையையும் நெஞ்சினிலே தூய்மையையும் நீ தந்தால் வாழ்ந்திடுவேன். பேச்சினிலே வாய்மையையும் நெஞ்சினிலே தூய்மையையும் நீ தந்தால் வாழ்ந்திடுவேன். உண்மையின் வழியினில் நான் சென்று ஒவ்வொரு நொடியிலும் உழைத்திடுவேன். உன்னிலே பேரின்பம் கண்டிடுவேன். உன்னிலே பேரின்பம் கண்டிடுவேன். என்றும் நீ துணை மாவளனே, உன்னிடம் தான் இந்த புகலிடமே. துன்பத்திலும் நீ இருப்பாய், தந்தையாய் நீ காத்திருப்பாய். இறையருள் யாவையும் பெற்றருள்வாய். துன்பத்திலும் நீ இருப்பாய், தந்தையாய் நீ காத்திருப்பாய். இறையருள் யாவையும் பெற்றருள்வாய். உன்னருள் தனிலே வாழ்ந்திருப்பேன். உன் கரம் தனிலே மகிழ்ந்திருப்பேன். உன்னிலே பேரின்பம் கண்டிடுவேன். உன்னிலே பேரின்பம் கண்டிடுவேன். என்றும் நீ துணை மாவளனே, உன்னிடம் தான் இந்த புகலிடமே. என்றும் நீ துணை மாவளனே, உன்னிடம் தான் இந்த புகலிடமே. மனதிலெல்லாம் உன் நினைவே, நன்மைகளின் காவலனே. வளனே வளனே மாவளனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். வளனே வளனே மாவளனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். வளனே வளனே மாவளனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். என்றும் நீ துணை மாவளனே, உன்னிடம் தான் இந்த புகலிடமே. என்றும் நீ துணை மாவளனே, உன்னிடம் தான் இந்த புகலிடமே. மனதிலெல்லாம் உன் நினைவே, நன்மைகளின் காவலனே. என்றும் நீ துணை மாவளனே, உன்னிடம் தான் இந்த புகலிடமே. பேச்சினிலே வாய்மையையும் நெஞ்சினிலே தூய்மையையும் நீ தந்தால் வாழ்ந்திடுவேன். பேச்சினிலே வாய்மையையும் நெஞ்சினிலே தூய்மையையும் நீ தந்தால் வாழ்ந்திடுவேன். உண்மையின் வழியினில் நான் சென்று ஒவ்வொரு நொடியிலும் உழைத்திடுவேன். உன்னிலே
உன்னிலே பேரின்பம் கண்டிடுவேன், உன்னிலே பேரின்பம் கண்டிடுவேன். என்றும் நீ துணை மாவளனே, உன்னிடம் தான் இந்த புகலிடமே. துன்பத்திலும் நீ இருப்பாய், தந்தையாய் நீ காத்திருப்பாய், இறையருள் யாவையும் பெற்றருள்வாய். துன்பத்திலும் நீ இருப்பாய், தந்தையாய் நீ காத்திருப்பாய், இறையருள் யாவையும் பெற்றருள்வாய். உன்னருள் தனிலே வாழ்ந்திருப்பேன், உன் கரம் தனிலே மகிழ்ந்திருப்பேன். உன்னிலே பேரின்பம் கண்டிடுவேன், உன்னிலே பேரின்பம் கண்டிடுவேன். என்றும் நீ துணை மாவளனே, உன்னிடம் தான் இந்த புகலிடமே. என்றும் நீ துணை மாவளனே, உன்னிடம் தான் இந்த புகலிடமே. மனதிலெல்லாம் உன் நினைவே, நன்மைகளின் காவலனே. வளனே வளனே மாவளனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். வளனே வளனே மாவளனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய்.